அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நியூஸ் தமிழ் 24x7 அப்படிங்கிற தொலைக்காட்சி வந்து அனைத்து மாவட்டங்கள்லயும் தன்னுடைய தேர்தல் பயணம் பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர்கள் வந்து மக்கள் முன்னாடி நின்று தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோங்கிறத எடுத்து சொல்லி வந்து வாக்கு சேகரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வை தான் வந்து இன்னைக்கு வந்து நியூஸ் தமிழ் 24x7 வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சிறப்பான முன்னெடுப்பு தான். அனைத்து மாவட்டங்களிலும் தேவையான ஒன்றுதான். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிகள்லயும் வந்து ஒரு கட்சியை சார்ந்த நபர் வந்து நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோங்கிறது வந்து மக்கள் முன்னாடி வெளிப்படையா பேசி தங்களுக்கான வாக்கு சேகரிக்கு உண்டான ஒரு தளமா வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் கூட 4 முனை போட்டி அப்படிங்கிற தலைப்புல வந்து விவாதம் நடக்கும். ஆனா 3 நபர்கள் தான் இருப்பாங்க. 2 முனைகள் தான் அந்த இடத்துலயே இருக்கும். ஒன்னு திராவிடம் இருக்கும், இன்னொன்னு தமிழ் தேசியம் இருக்கும். 2 முனைகளுக்கு நடுவுல தான் போட்டி நடக்கும். அது வந்து தலைப்பு 4 முனைன்னு வச்சிருக்கலாம். நாம் தமிழ் கட்சி முதல் முறையா தேர்தல் சந்திச்ச காலகட்டங்கள், அதாவது 2016 காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சியில ஊடகங்களோ நமக்கு எவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சத்தை கொடுத்தாங்கன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் தேர்தல் கருத்து கணிப்பின் போதும் நம்மளை வந்து மற்றவை அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. பேரம் கூட போட மாட்டாங்க, அதர்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒவ்வொரு முறையும் தனிச்சு தனிச்சு தேர்தலில் போட்டியிட்டு அசைக்க முடியாத சத்தியா மாறி இன்னைக்கு வந்து நம்மளை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில கொண்டு நம்ம நிப்பாட்டிட்டோம். அடுத்ததா வாக்குறுதிகளை கேட்கும் போது 2 திராவிட கட்சிகளுமே அதே டெய்லர் அதே வடைங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ அது லைட்டா பட்டி டிக்கனிங் பண்ணி அதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் செய்யலைங்கிற கேள்வி வச்சா இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் அவங்க ஆண்டாங்க, அவங்க இதை எப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால செய்ய முடியல, அவங்க கிட்ட கேளுங்கன்னு அவங்க சொல்ல, இவங்க கிட்ட கேளுங்கன்னு இவங்க சொல்ல ஒரே கூத்தா இருக்கும். இதே கேள்வியை நாம் தமிழ் கட்சி சார்ந்த வேட்பாளர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம், தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், தூய குடிநீர் விற்பனைக்கல்ல இலவசம் அப்படிங்கிற நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் 3 வாக்குறுதிகள் கொடுப்பாரு. அப்பவே அந்த திராவிட கட்சியில யோசிக்கும், என்ன இவனை நம்மளை கமிஷனும் வாங்க விட மாட்டேங்கிறானுங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். சரி, அப்படியே எங்கிட்ட வந்து 4 முனை போட்டின்னு சொன்னாங்களே, இன்னொரு முனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, ஏப்பா குமரேசா எங்கடா இங்க இருந்த வண்டியே காணாங்கிற மாதிரி அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம பக்கா மாசு. ஒவ்வொரு சம்பவத்திலையுமே அந்த பேனரும் அந்த இடமும் கரூர் சம்பவத்துல இவங்க நிலைப்பாடு மாதிரி கேப்பாரட்டு கிடக்கும். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொலிட்டிக்கல்ல யார் மாசு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப நெறியாளர் வந்து கேள்வி கேட்பாரு, இந்த திராவிட கட்சிகள்கிட்ட நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க 50 ஆண்டு காலமா ஆண்டுட்டாங்க, அவங்க வந்து திருநதெல்லாம் போக மீதி சொல்லுவாங்க. அடுத்தது ஆட்சிக்கு வர துடிக்கிற நம்ம பிள்ளைகள் கிட்ட கேட்பாங்க, நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சீங்க, அதே கேள்வி அப்படியே வாய் கூசாம நம்ம கிட்டையும் கேட்பாங்க. நம்ம மக்களுக்காக போராடின நிகழ்வுகள் எல்லாம் சொல்லிட்டே வருவோம். இப்ப அந்த நெறியாளர்கிட்ட நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே கேள்வியை நாளைக்கு தாவேக்கால இருந்து ஒரு நபர் அந்த இடத்துல நின்னா அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க பிகில்ல வந்து 300 கோடி வசூலுங்க, மாஸ்டர் படம் இல்லைன்னா இந்த தியேட்டர்ல வந்து தியேட்டர்காரங்களா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது, கோலிவுட் ஜீசஸ்ங்க எங்க அண்ணன் அப்படியே சொல்ல முடியும். இதுல பெரிய காமெடி இப்ப ரீசெண்டா விட்டுருக்க தேர்தல் வாக்குறுதி. திராவிட கட்சியில இருந்து 2 ஸ்பூனு, அதிமுக இருந்து 2 ஸ்பூனு, அதிமுகவே அங்கிருந்தா கடன் வாங்கியிருக்குன்னு தெரியாம அங்கிருந்து ஒரு 2 ஸ்பூனு, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தருக்கு அண்ணன் சீமான் பேசுனதுல இருந்து ஒரு 2 ஸ்பூனு போட்டு மொத்தமா கலக்கி வாட்ஸ் குக்கிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டா இதை ஒரு மாசுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏங்க, ஒரு 2500 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, இல்ல தங்கம் போறேன்னு சொல்றீங்க, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல வந்து தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியாதா? சும்மா வெற்று வாக்குறுதி மக்கள் தானே என்னத்த போய் பார்க்க போறோம், கொடுக்குறேன்னு சொன்னா போட போறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி. இதுல எந்த திராவிட கட்சி அடுத்த ஆட்சிக்கு வந்தாலுமே 5 லட்சம் கோடியில கொண்டு போய் கடன்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. இது வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் 5 லட்சம் கோடிங்கிறது வந்து உறுதி, அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து உறுதி. ஏன்னா இவங்க கிட்ட உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உண்டான உற்பத்தி பெருக்கி வருமானத்தை கொண்டு வரக்குண்டான எந்த திட்டமுமே கிடையாது. இலவசம் தான், மக்களுக்கு வந்து இலவசத்தை கொடுத்து வாக்கு பெறணும் அப்படிங்கறது வந்து ஒரே நோக்கம் தான். இதே வெற்று வாக்குறுதி நிலைப்பாடு தான் வந்து இன்னைக்கு தாவேக்காவும் கையில் எடுத்திருக்குது. அவங்க ஆட்சிக்கு வந்தாவது 15 லட்சம் கோடி தான். ஒருவேளை தப்பித்தவறி, வாய்ப்பு இல்லை, ஒரு கற்பனையா வச்சுக்கோம், ஒருவேளை கற்பனையா தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க, இவங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்தா இவனை வந்து 20 லட்சம் கோடியிலிருந்து 40 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி கொண்டு போய் கடன் நிப்பாட்டிடுவாங்க. அதுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க வந்து ரெக்கார்ட் பிரேக்கரு, நாங்க ட்ரெண்ட் செட்டரு, இவங்க இருக்குல்ல நாங்க தான் ஹையஸ்டா கொண்டு போய் கடன் நிப்பாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு படத்துல அண்ணன் வந்து கடன் அடைக்கிறதுக்கு வந்து என்னோட கடன் அடைச்சிட்டேன்னு சொல்லி மணி ஆர்டர் போடுவார் குடியரசுத் தலைவருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மணி ஆர்டர் ஓட்ட அந்த கடன்லாம் அடைக்க போறாங்க. தமிழ்நாடுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வட்டி கட்டுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. நாங்க ரெக்கார்ட் பிரேக்கரு, ட்ரெண்ட் செட்டரு, அவ்வளவு கோடி இவ்வளவு கோடி, இதை தப்பி தவிர ஏதாவது கேட்டுன்னு வைங்க, உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தாவேகா பத்தி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னு வைங்க, நம்ம கிட்ட ஓகே ஃபாலோவர்ஸ் கூட இல்ல, நீ எல்லாம் எங்க அண்ணன் பத்தி பேசுற, எங்க அண்ணன் வீடியோ போட்ட எத்தனை பில்லியன் லைக்ஸ் போகும் தெரியுமா, நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. இது வேற இந்த சங்கீதாக்கா போட்ட வழக்கு வேற விசாரணைக்கு வந்துச்சுன்னு வைங்க, அந்த ஜட்ஜை போய் இந்த கத்தி படத்துல ஒரு சீன்ல வந்து ஜட்ஜை போய் மிரட்டுவார். ஜுப்னைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், துருப்புடிச்ச கத்தி வச்சு நானே குத்த சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் வந்து ஜட்ஜுக்கு போய் வச்சுட்டு இருப்பானு.
இதுல வந்து ரொம்ப அந்த ஒரு கோபி சுதாகர் கூட மீம்ஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. எவனே தெரியல தம்பி, கத்தி படத்துல ஜட்ஜ்மெண்ட் சீனை தூக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானுங்க அப்படின்னு. அந்த மாதிரி திரை கவர்ச்சியிலையும் முழுக்க முழுக்க ஒரு இல்யூசனான சுச்சுவேஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் வந்து இந்த கூட்டம். இந்த அணில்களை அடிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது. பாவம் வாயிலா ஜீவனுங்க. நம்ம கொள்கை ரீதியா தான் மோதணும்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இது பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா போற போக்குல 2 அடி அடிச்சாதான் அமைதியா இருக்கிறதுனால அடிக்க வேண்டியதா இருக்கு. திமுகவை தொடர்ந்து எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம். அதே மாதிரிதான் எதிர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அதுக்கு வந்து இவங்க உடம்படுறது இல்லை. இப்ப ஒரு அரசு அதிகாரியோட பார்வையில இந்த கூட்டத்தை பாருங்க. ஒரு 50 தாவேகா சேர்ந்த நபர்கள் வந்து இருக்காங்க. ஒரு குட்டி கதை. ஒரு 50 தாவேகா சார்ந்த நபர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் மரத்து மேல ஏறுவான், இல்ல பைக் மேல ஏறுவான். கையில லத்தி இருந்தா நிலைமை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒரு 20 திமுக காரங்களோ இல்ல 20 அதிமுக காரங்களோ தான் என்ன நிலைப்பாடு இருக்கும்? அந்த கூட்டத்தில் தலைமையா இருப்பா. கூப்பிட்டு பேசலாம், சுமூகமா முடிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து அதிகாரிகளுக்கு இருக்கும். ஆனா ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரர் இருந்தா கூட அவங்களுக்கு என்ன அட்டென்ஷன் கொடுத்தாங்களோ அதே அட்டென்ஷன் இங்க இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களுடைய கோட்பாடு என்ன, இவங்க நம்மளால எத்தனை பேர் இருக்காங்கிறத விட என்ன முடியும் அப்படிங்கிறது வந்து அரசியலுக்கு நல்லாவே தெரியும். இது தமிழ்நாடு முழுக்கும் இதுதான் வந்து சூழ்நிலை. இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்கு. இதுல இந்த பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடக்கணும். நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வந்து இதுல சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி முன்வைக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் தான் வந்து மக்களுக்கு தேவையான தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமான் மேலேயோ இல்ல நம்ம கட்சியை சார்ந்த நபர்கள் மேலேயோ யார் வேணா தனிநபர் விமர்சனம் வைக்கலாம், இல்ல அவதூறுகளை பேசலாம். ஆனா நாம் தமிழ் கட்சி முன்வைக்கக்கூடிய அரசியலை வந்து யாருனாலையும் வந்து தவிர்க்கவே முடியாது. சரியானது நிச்சயம் வென்றே தீரும். நாம் தமிழர்.